கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நடக்கலையே என்று சோர்ந்து போகாதே. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நடக்கலையே, நினைச்ச காரியம் நடக்கலையே, எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நடக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும், எதிர்பார்த்த காரியம் நடக்கும். மார்க்கு 10:27 வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், இது மனுஷனால் நடக்காதது தான், தேவனால் கூடாதது நடக்காதது அல்ல, தேவனால் எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எழுதி வைத்துக்கோங்க. எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஒரே ஒரு காரியம், சோர்ந்து போகாதீங்க. அவன் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும், மாற்றமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்தணும், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தணும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறணும், கடன் மாறணும், வியாதி மாறணும், நன்மையான காரியம் நடக்கணும். நடக்கும். நடக்காததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நீங்கள் சோர்ந்து மட்டும் போகாதீங்க. நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவனால் உன் பலன் குறுகினது. நடக்கலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நடக்கும், நடக்கும். எலியா என்கிற தெய்வ மனிதன் எசபேல் என்கிற ஒரு அறைக்கு நிமித்தமாக மனம் சோர்ந்து போய், நீங்கள் வாஸ்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே விழுந்து விட்டான். சாகணும், ஆண்டவரே நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, எப்படியோ டயலாக் பேசுகிறான், ஆண்டவரே நான் உயிரோடு இருந்தால் நல்லது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எலும்பு, ஃபஸ்ட் நீ எலும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன். உனக்கு விரோதமாக எழும்பின எசபேலை நான் பார்த்து கொள்வேன். சோர்ந்து போகலை, எழும்பினார். இன்றைக்கும் ஏசாயா 52:2 படி தூசியை உத்தறி விட்டு எழும்புங்க. நிச்சயமாக எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும். ஒரு அம்மா கடன் பிரச்சனை ஒரு நாள் பைபிளை வாசிக்கிறாங்க. இயேசு சீசர்களை பார்த்து, தூண்டியை கொண்டுட்டு போய் ஒரு மீன் பிடிங்க, அதை வாயை திறந்து பாருங்கள், வெள்ளி காசு கிடைக்கல. இந்த செய்தியை, இந்த பகுதியை வாசித்து இந்த அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு போய், தம்பி மார்க்கெட்டுக்கு போ, மீன் மார்க்கெட்டுக்கு போ, எந்த மீன் பெரிய மீனாக இருக்கோ அந்த மீனுடைய கழுத்து பகுதி, வாயும் கழுத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா. இவனுக்கு எதுக்குன்னே புரியலை. வாங்கிட்டு வந்தா இந்த அம்மா திறந்து பார்த்தா ரவுண்டாக ஓட்ட முகம் தெரியுது, ஒன்றும் இல்லை. சோர்ந்து போயிட்டு அந்த பேப்பரை பார்த்தா அந்த பேப்பரில் அவருடைய கணவருடைய படம் போட்டு அவருடைய சொத்துக்கள் இருக்குது, சகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் வந்தால் இதை வாங்கிக்கலாம். அந்த அம்மாவுடைய கடன் மாறிட்டே. சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, சோர்ந்து போகாமல், எஸ் நடக்கும், நடக்காததெல்லாம் நடக்கும், நடக்காது என்று சோர்ந்து போன இவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.